Next example 8.1. So calculate the concentration of OH minus ion in a fruit juice which contains 2 into 10 power minus 3 m. So H3O plus ion. So identify the nature of the solution. So H3O plus oda ion oda concentration வந்து 2 into 10 power minus 3 m ன்னு கொடுத்திருக்காங்க. So the formula வந்து எழுதுறோம். Kw equal to H3O plus into OH minus ion. So நமக்கு என்ன calculate பண்ணும்? OH minus ion calculate பண்ணும். So OH minus ion left hand side எடுத்துன்னு வந்துடுறோம். So OH minus ion equal to Kw. So இங்க இருக்கிறது கீழே denominator வந்துரும். So divided by H3O plus. So Kw ஓட value வந்து 1 into 10 power minus 14 divided by H3O plus ஓட value வந்து 2 into 10 power minus 3m. So இதை divide பண்ணா நமக்கு 5 into 10 power minus 12 m வந்து கிடைக்கும். So அப்ப இங்க கிடைக்கிற value OH H3O plus ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல 2 into 10 power minus 3. ஸோ நமக்கு OH ஓட வேல்யூ என்ன வந்து கிடைச்சதுன்னா 5 into 10 power minus 12m. ஸோ அப்ப 2 into 10 power minus 3 இந்த 5 into 10 power minus 12 விட அதிகம். ஸோ அப்ப H3O plus ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து OH minus அயானோட விட கான்சென்ட்ரேஷனை விட அதிகம். ஸோ அப்ப இந்த ஜூஸ் வந்து எந்த நேச்சர்ல இருக்கும்? அசிடிக் நேச்சர்ல இருக்குது. So next evaluate yourself. Fifth question. At a particular temperature, Kw of a neutral solution was equal to 4 into 10 power minus 14. அப்ப Kw ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 4 into 10 power minus 14. நம்ம H3O plus OH minus அயனோட கான்சென்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நியூட்ரல் சொல்யூஷனா இருக்கும்போது H3O plus OH minus ஓட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ H3O plus equal to OH minus ion. So அப்ப Kw equal to H3O plus into OH minus ion. So நமக்கு இந்த H3O plus ஓட கான்சென்ட்ரேஷனும் OH minus ion ஓட கான்சென்ட்ரேஷனும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? Xன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப Kw ஓட வேல்யூ கொஸ்டின்ல இருக்குது. ஸோ தட் இஸ் 4 into 10 power minus 14. அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். So 4 into 10 power minus 14 equal to x into x. So x into x, x squared. So அப்ப இது ஸ்கொயர் இது இந்த சைட் போனா ஸ்கொயர் ரூட் ஆகுமா? ஸோ 4 into 10 power minus 14க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ அது வெளில எடுக்கும்போது எப்படி ஆகும்? 4 வந்து 2 ஆகுது, 14 வந்து 7. ஸோ 10 into minus 7 எடுக்கிறோம்.